சிவாய நம. வணக்கம். மகாபாரதத்திலே 13ஆம் நாள் போர் அபிமன்யு மரணத்திற்கு பிறகு சயத்திரதனை கொல்வதற்காக ஆண்டவனாகிய கண்ணபிரான் சிவபெருமானிடத்திலே வேல் வாங்கி வர வேண்டும் அர்ஜுனா, சிவபக்தன் சயத்திரதன் சிந்து நாட்டு ராஜா சயந்தவன், அதனாலே புறப்படு என்று அழைத்து கொண்டு அன்று இரவோடு இரவாக கருட வாகனத்திலே கைலாயம் வருகிறார். அப்படி வருகிற வழியிலே, அர்ஜுனா, நீ சோர்வாக காணப்படுகிறாய், நீ கொஞ்சம் ஏதேனும் பழங்களை தருகிறேன், உண்டு பசியாறு. கிருஷ்ணா, நான் மாலை சந்தியா வந்தனம், அதாவது சிவபூஜை செய்யாமல் நான் உணவு புசித்ததில்லையே கண்ணா என்று சொல்லுகின்ற பொழுது, என்றால் என்னையே சிவமாக பாவித்து நீ பூஜை செய் என்று கண்ணன் அமர கானகத்திலே ஒரு 5 மலர்களை பறித்து கண்ணன் சிரசிலே 1, கண்ணனுடைய தோளிலே 2, கண்ணனுடைய பாதத்திலே 2 என 5 மலர்களை அர்ச்சித்து போற்றி பூஜை கண்ணனையே சிவபெருமானாக பூஜிக்கின்றார் அர்ஜுனன். பிறகு கண்ணன் கொடுத்த கனி வகைகளை புசித்து பசியாறி கைலாயம் வருகிறார்கள். கைலாயத்திலே மிக சிறந்த முறையிலே தரிசித்து வலம் வருகிற பொழுது, கண்ணன் மேல் வைத்த அணிமலர் அனைத்தும் காய்கனல் வண்ணன் மேல் காண்டலும் என்கிறார் வில்லிபுத்தூர் ஆழ்வார். கண்ணபிரான் மேல் வைத்த அந்த 5 மலர்கள் சிவபெருமானுடைய திருமுடியிலே 1, சிவபெருமானுடைய புஜத்திலே 2, சிவபெருமானுடைய பாதத்திலே 2. கண்ணா, இது என்ன என்கிற பொழுது அப்போதான் கண்ணபிரான் சொல்லுகிறார், அர்ஜுனா, அரியும் சிவனும் ஒன்று, அறியாதவன் வாயில என்கிற ஒரு தத்துவத்தை இங்கே உணர்த்துகிறார். இருபெரும் தெய்வங்கள் ஒன்று, ஒன்றே குலம், ஒருவனே தேவன், அன்பே சிவம், அன்பால் இறைவனை அடையலாம், அன்பால் இறைவனுடைய தரிசனத்தை பெறலாம் என்று உணர்த்துகிறார். நன்றி. சிவாய நம.